மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஒன்றிய கொள்ளிடம் ஆற்றங்கரையோர கிராம மக்களை வஞ்சிக்கும் தமிழக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. கொள்ளிடம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் மிகவும் மோசமான நிலையில் குப்பைகள் அள்ளப்படாமல் துர்நாற்றம் வீசி வருவதாலும் இதனால் பெரும் நோய் தொற்று ஏற்பட்டு வியாதிகள் பரவும் நிலைமை இருப்பதாலும் கொள்ளிடம் பாலம் மிகவும் மோசமான நிலையில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் தலைமையில் திரு பேராசிரியர் கோசுமணி மாவட்ட தலைவர் அவர்கள் முன்னிலையில் கொள்ளிடம் பேருந்து நிலையம் அருகில் 5 அம்ச கோரிக்கைகளை உடனே ஏற்று போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு சரி செய்து தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. வரும் 23/2/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் கொள்ளிடம் பேருந்து நிலையத்திற்கு அனைவரும் வருக என அன்புடன் அழைப்பவர்கள் விஜயபாரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய செயலாளர், SKS பாலையா ஒன்றிய தலைவர், வாசு என்கின்ற சீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர், GV முருகவேல் மாவட்ட இளைஞரணி செயலாளர், S மாயகிருஷ்ணன் கோபாலசமுத்திரம் ஊராட்சி செயலாளர், R சிவா என்கின்ற சிவராஜ் ஒன்றிய அமைப்பு செயலாளர், P ராஜசேகரன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஆகியோர் அனைவரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருக என அன்புடன் அழைக்கின்றனர். போன மாதம் பேசிக்கிட்டு வண்டியை அடிச்சிருச்சு. ராத்திரி வந்து போட்டானு இது மாதிரி கரெக்டாக பேசிக்கிட்டு ஏந்திரிச்சிருச்சு. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் எழுந்திரிச்சு. ராத்திரியில் ஜல்லிட்டு விட்டாங்க. அவங்க அவசரமாக போட்டாங்க. 1 மாதம் இருக்குமா? 2 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதம் ஒரு லைட்டு கூட இந்த மண் பறக்குது பாருங்க. பேப்பர்